இந்த ஸ்டோரி கேளுங்க. கேட்டுட்டு இதுல நடந்தது ஒரு ஆனஸ்ட் மிஸ்டேக்கா இல்ல இது வந்து ஸ்டூபிடிட்டியா? இது வந்து ஒரு கேவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, அப்போ இது நடக்குது. ஸ்டார்க் ஃபோர்ட் டைன் சொல்லிட்டு ஒரு கேவ். இது வந்து ஜோனஸ்பர்க்ல இருந்து ஃபியூ ஹவர்ஸ் டிரைவ் சவுத் ஆப்பிரிக்கால. இந்த கேவ்ல கிடைக்கிற ஃபாசில்ஸ்க்கும் அண்டர் கிரவுண்ட் லேக்குக்கும் இந்த கேவ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு லேக் இருக்கு. கேவ் எப்படி இருக்கும் சொல்றாங்கன்னா ஸ்விஸ் சீஸ் மாதிரி இருக்கும்ன்றாங்க. டிஃப்ரெண்ட் ஹோல்ஸ் இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் ஹோல்ஸ்ல நம்ம வந்து ஸ்விம் பண்ணி போகலாம். நிறைய ஹோல்ஸ் யாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, யாருக்குமே தெரியாது இது எவ்வளவு டீப்ல இந்த கேவ் இருக்குன்னு சொல்லிட்டு. 1984 கேவ் டைவர் பீட்டரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த கேவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. நார்மலா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நியூ பேசேஜ் வேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. எஸ்பெஷலி ஒரு ஸ்பெசிபிக் சேம்பரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மில்னர் ஆல் அது கொஞ்சம் டீப்ல இருக்கும். ஒரு கைட்லைன் இருக்கும். சர்ஃபேஸ்ல இருந்து கீழே ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ்ல எல்லாம் வந்து கைட்லைன் இருக்கும். அங்க போற டிரைவர்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கைட்லைன் வச்சிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் பேசேஜ் வேஸ்ல இந்த கைட்லைன்ஸ் இருக்கும். ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துல மட்டும்தான் இந்த கைட்லைன் இருக்கும். கேவ் டைவிங்ல ஒரு ஸ்பெசிபிக் ரூல் மட்டும் இருக்கு. அந்த பிடிச்சிருக்க கைட்லைனை எப்பயுமே விடக்கூடாது. அப்படி அது விடணும்னா எக்ஸ்ட்ரீம்லி பிளான்டா இருக்கணும். கூட இன்னொரு ஒரு டைவர் பிரசன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த ரோப்பை வந்து விடணும். இந்த 3 மெம்பர்ஸ்ல பீட்டர் வந்து ரிஸ்க் டேக்கர் மட்டும் இல்லாம அவரு தான் இந்த 3 மெம்பர்ஸ்ல லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். இவருக்கு தான் இருக்கிறதுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. 3 பேர் வந்து லைனா அந்த கைட்லைன் பிடிச்சிட்டு போறாங்க. பீட்டர் தான் வந்து லாஸ்டா வந்துட்டு இருக்காரு. பீட்டர் வந்து அந்த கைட்லைனை விட்டுட்டு அந்த கேவ்ல இருக்க வால்ஸை போய் பார்த்துட்டு இருக்காரு. அந்த 2 கேவ் டைவர்ஸ் வந்து பாக்குறாங்க, இப்படி கைட்லைனை விட்டு பீட்டர் இப்படி போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பீட்டர் பக்கத்துல போயிட்டு பீட்டரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. வாட்டருக்கு அண்டர்ல வந்து பேச முடியாது. அவங்க பீட்டர் பாக்குறதுல சைன் லாங்குவேஜ்லயே வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. நீ அப்படி தனியா கைட்லைனை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திருப்பி 3 பேர் இப்ப கீழே போறாங்க. இப்ப அகைன் பீட்டர் வந்து அந்த கைட்லைனை விட்டுட்டு போயிட்டு அந்த வால்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. இந்த வாட்டியும் வந்து அந்த 2 டைவர்ஸ் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு பீட்டரை வந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. பீட்டர் வந்து இனிமேல் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. 3rd டைம் இப்ப இன்னும் வந்து கீழே போறாங்க. கீழே போயிட்டு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பீட்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் வந்து பீட்டர் வந்து பக்கத்திலேயே இருந்தாரு, இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப பீட்டர் எந்த ஹோல்ஸ்குள்ள போனார்னே அவங்களுக்கு தெரியல. நிறைய ஹோல்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த இடம் வந்து ஸ்விஸ் சீஸ் மாதிரி இருக்கிறதுனால நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால அவரை போய் எந்த ஹோல்ஸ்ல போய் தேடுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவர் எந்த ஹோல்ஸ்ல வேணா போயிருக்கலாம். அதனால அங்கேயே இருந்து வெயிட் பண்றாங்க. இவங்களோட ஆக்சிஜன் டேங்க்ல வந்து லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இனிமேல் அவங்களால தண்ணியில இருக்க முடியாது. வாட்டர்ல இருந்து வெளியே வந்துட்டு போலீஸ் கால் பண்றாங்க. இவங்க ரெஸ்கியூ டீம் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கே ஹவர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது இவ்வளவு நேரத்துல பீட்டரோட ஆக்சிஜன் டேங்க் வந்து கண்டிப்பா வந்து எம்டி ஆயிருக்கும். அவரு ட்ரவுன் ஆயிருப்பாரு, அவர் செத்து போயிருப்பாரு. இப்போ வந்து பாடியை தான் சர்ச் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்றாங்க. கொஞ்ச நேரம் தான் சர்ச் பண்றாங்க. கொஞ்ச நேரம் சர்ச் பண்ணிட்டு மேல வந்துடுறாங்க. வந்துட்டு இனிமேல் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது, நிறைய ஹோல்ஸ் இருக்கு, எல்லா ஹோல்ஸ்லயும் சர்ச் பண்ண முடியாது. இவ்வளவு ஹோல்ஸ்ல நாங்க போனா ரெஸ்கியூ டீம்ல இருந்து நாங்க வந்து யாரையாச்சும் லூஸ் பண்ணிடுவோம். அதுவும் ஒரு பாடிக்காக நாங்க ரிஸ்க் எடுத்து சர்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சர்ச்சை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க, நாங்க போயிட்டு சர்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. போலீஸ் வந்து இல்ல, நீங்க போய் சர்ச் பண்ண முடியாது, இந்த கேவ்ல வந்து டைவ் பண்றதை நாங்க வந்து பேன் பண்றோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ பேடா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் 6 வீக்ஸ் ஆகுது. ட்ரை கேவஸ் வந்து ஒரு சேம்பர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேக்குக்கு பக்கத்துல இருக்க சேம்பர். அந்த சேம்பர்ல இருக்க வாலை வந்து இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடிச்சோன்னா அது உடஞ்சு விழுது. இன்னொரு சேம்பர் வந்து ஓபன் ஆகுது. இன்னொரு டனல். இந்த இடத்துல இந்த மட்ல ஃபுட் பிரிண்ட்ஸ் பாக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் வருது. யாருமே இல்லாத இடத்துல ஒரு கேவ்ல ஃபுட் பிரிண்ட்ஸ் பாக்குறது. இருந்தாலும் இவங்க வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் கொஞ்சம் பாக்குறாங்க. அங்க ஒரு ஏர் பாக்கெட் இருக்கு. அந்த ஏர் பாக்கெட் வந்து அந்த லேக்குக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. நடுவில் வந்து மட் ஐலாண்ட் அப்படி இருக்கு. அதை சுத்தி வந்து வாட்டர் இருக்கு, லேக்ல இருந்து வர வாட்டர். இந்த ஐலாண்ட்ல பீட்டரோட பாடியை பாக்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா பீட்டர் வந்து ஹோல்ஸ்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல வந்திருக்காரு. இந்த இடத்துல வந்துட்டதுக்கு அப்புறமா அவரோட ஆக்சிஜன் டேங்க் வந்து எம்டி ஆயிருக்கு. இவரால் திருப்பி ஸ்விம் பண்ணி ஆக்சிஜன் டேங்க் இல்லாம சர்ஃபேஸ்க்கு போக முடியாது. அதனால அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா இந்த ஏர் பாக்கெட்லயே இருக்கலாம். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஸ்கியூ டிரைவர்ஸ் வந்து கூட்டிட்டு வருவாங்க. ரெஸ்கியூ டிரைவர்ஸ் வந்து இவரை வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேயே வந்து ரெஸ்கியூ டிரைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்காரு. இப்போ இது 6th வீக் தான் கண்டுபிடிக்கிறாங்க. 3rd வீக் வரைக்கும் அவர் வந்து அந்த இடத்துல உயிரோட இருந்திருக்காரு. அங்க இருக்க சாண்ட்ல வந்து அவர் வந்து மெசேஜ் எழுதியிருக்காரு அவரோட ஒய்ஃப்க்கும் அவரோட மாமுக்கும்.
லவ் தம் சொல்லிட்டு மெசேஜ் அவங்களுக்காக எழுதியிருக்காரு. 3 வீக்ஸ் அங்கேயே அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அவர் செத்துடுறாரு. மேபி இந்த ஸ்டோரியில அவங்க சர்ச் பண்ணியிருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இப்ப இருக்க மாதிரி டெக்னாலஜியும் அப்போ அவங்க கிட்ட இருந்திருக்காது. 3rd டைம் வந்து மிஸ்டேக்கா விட்டுட்டு போனாரா இல்ல அவரோட ஸ்டூபிடிட்டியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போனாரா? ப்ராபபிளி அவரே தான் போயிருக்கலாம். 3rd டைம் என்ன நடந்தது அது நமக்கு எப்பயுமே தெரியாது. இந்த ஸ்டோரியோட எண்ட் இது.